பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் போற்றி. நான் உங்கள் ஜோதிடர் ரேணுகா தேவராஜ், அகத்திய ஜோதிட நிலையம். வருகின்ற பௌர்ணமி 19/8/2024 அன்று திங்கட்கிழமை காலை முதல் நடுஇரவு வரை நடக்கின்ற பௌர்ணமியில் தாங்கள் செய்யும் அனைத்து விதமான பரிகாரங்களும் வெற்றி பெற எம்பெருமான் பாம்பன் சுவாமி அவர்கள் அருள் புரிவாராக. எவ்வளோ நம்ம பரிகாரம் செய்கிறோம், ஒரு சிலது நமக்கு பலன் தருது, ஒரு சிலது வெற்றி கிடைக்காமல் போகுது. அதில் முக்கியமாக வரக்கூடிய 19/8/2024 திங்கட்கிழமை இரவில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நேரமான சுமார் இரவு திங்கள் இரவு 10 11 மணிக்குள் வீட்டில் ஒரு காப்பர் தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் குங்குமம் கலந்துக்கணும். வெற்றிலை ஒரு 2 வெற்றிலையோ இல்லை 3 வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மேல் பாகமும் அடிபாகமும் கிள்ளிடுங்க. அந்த காம்பு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அடிபாகமும் கிள்ளிட்டு அதில் உங்களுடைய கோரிக்கை பாசிட்டிவாக எழுதுங்க. பாசிட்டிவ்னால் இப்போ திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜாதகருடைய பெயர், கரணம், நட்சத்திரம் எழுதுங்க. அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எழுதிட்டு அதில் எனக்கு திருமண வரன்கள் வந்து கொண்டு இருக்கின்றன, வரணும்னு எழுதக்கூட வந்து கொண்டு இருக்கின்றன, அவை விரைவில் நல்லபடியாக திருமணம் முடியணும்னு சொல்லி அந்த வெற்றிலையில் எழுதுங்க. ஒரு வெற்றிலையில் எழுத முடியலன்னா இன்னொரு வெற்றிலையில் கூட எழுதுங்க. அதே மாதிரி எழுதிட்டு அதுக்கு மேலே தேன் தடவுங்க. தடவி வச்சுட்டு வீட்டில் விக்கிரகம் இருந்ததுன்னா, விக்கிரகம்னா சிவபார்வதி விக்கிரகமோ இல்லை லக்ஷ்மி நாராயணர் விக்கிரகம் இது இருந்தால் அந்த வெற்றிலை மேலே வைங்க. வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு முன்னாடி, காப்பர் பிளேட்டுக்கு முன்னாடி விக்கிரகம் வைக்கிறீங்க இல்லையா, விக்கிரகம் காப்பர் பிளேட்டில் வச்சுருக்கீங்க. பிளேட்டுக்கு முன்னாடி 2 தேங்காய் எண்ணெய், அதில் சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் வைக்கும், அதுவும் அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு விளக்கேற்றுங்க. சுமார் ராத்திரி 10 11 மணிக்குள்ளே இது செய்யணும். வைக்க சொல்ல லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரம் படிங்க, இல்லை சிவபார்வதி அஷ்டோத்திரம் படிங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு ஆத்மார்த்த பூஜை சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணுங்க. வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி இருந்ததுன்னா போயிட்டு சந்திரனை போய் நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த சந்திரனை நமஸ்காரம் எப்படி பண்ணணும், அதே மாதிரி ஒரு காப்பர் பிளேட்டோ இரும்பு பிளேட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றிட்டு அதில் சின்னதாக அகல் விளக்கேற்றுங்க. ஏற்றிட்டு சந்திரனுக்கு ஆரத்தி எடுங்க. ஆரத்தி எடுத்துட்டு ஒரு 3 இப்போ சாதாரண மனுஷனுக்கு ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா, 3 சுற்று வலது 3 சுற்று இடது பக்கம் சந்திர பகவானுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அந்த பாலை உங்கள் முகத்தை பாருங்கள். பார்த்துட்டு அங்கேயே ஏதாவது செடி இருந்தால் கூட அதில் காலையில் எடுத்து ஊற்றிடுங்க. அந்த விளக்கை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு காலையில் போயிட்டு அந்த பாலை செடிக்கு ஊற்றலாம். அப்படி மாடியில் என்னால் பண்ண முடியாதுன்றவங்க முதல்ல சொன்ன பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த கோரிக்கை இருந்தாலும், இப்போ பேங்க் லோன் கிடைக்கணும், யார் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்காரோ அவருடைய பேர், நட்சத்திரம், கரணம் தான் எழுதணும், திதி எழுதக்கூடாது இதில். அதே மாதிரி திருமணத்துக்குன்னா அந்த ஜாதகர் பேர், வயசு, நட்சத்திரம், கரணம் எழுதணும். கரணம்னு வரும், கரசை கரணம், பவம் கரணம், பாலவ கரணம், தைத்தல கரணம், இது மாதிரி கரணங்கள் உங்கள் ஜாதகத்திலேயே கொடுத்துருப்பாங்க கரணம்னு சொல்லி. அந்த கரணத்தை எழுதுங்க. எழுதிட்டு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது என் இறைவனும் எங்களுடைய குலதெய்வமாகிய பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளால் இந்த பூஜை செய்கிறவங்களுக்கு அனைவருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்று அகத்திய ஜோதிட நிலையம் சார்பாகவும் எம்பெருமான் சார்பாகவும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் செஞ்சு பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.